இந்த கண்ணுக்குட்டி தேவைப்படுற கண்ணுக்குட்டிங்க அதை தான் காமிச்சிட்டு இருக்கீங்க. சரி நம்ம கோழியை பார்க்கலாம் சொல்லி கோழியை பார்க்க போனேன். கோழியை பார்த்த உடனே இங்கே பாருங்க, கோழியோட வேலையே இது பறிக்கிறதாங்க. இது எப்போ பார்த்தாலும் இங்கேயே வந்து பறிச்சுட்டே இருக்குதுங்க. எங்கே தட்டு இருக்குதோ அங்கெல்லாம் போய் பறிச்சுட்டு இருக்குதுங்க இந்த கோழி. சரி நான் அந்த சைடு திரும்பி காமிக்கிறேன். இந்த சைடு எதுக்கு காமிச்சிட்டு இருக்குன்னா, கோழி வந்து இந்த ஓட்ட வெளியே வந்துடும். கீழே ஒரு கோழி நிற்கின்றனே அதே மாதிரி தான் வந்துடுவீங்க எல்லாம். அது அந்த வந்தனால மற்றதுக்கெல்லாம் வெளியே வர தெரியாதுங்க அந்த கோழிகளுக்கெல்லாம், மற்ற கோழிகளுக்கு. சரி இங்கே ஒரு கண்ணுக்குட்டி என்னையவே பார்த்துட்டு தீவனை போடுவாங்களானே. இங்கே ஒரு குட்டி இருக்குதுன்னு பாருங்கள், குட்டி கண்ணுக்குட்டி. இந்த கண்ணுக்குட்டி எப்படியோ உட்காந்துருக்குன்னு. சரி நான் நகராத மாதிரி இருக்குது. சரி அதோட அம்மாவை பார்க்கலாம் சரி பார்க்க போனேன். போனவொடனே எப்படி திரு முழிச்சிட்டு இருக்குதுங்க. எனக்கு தீவனை போடுவாங்க திரு என்னையவே முழிச்சிட்டு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த சைடு போகலான்னு சொல்லி போனேன். போனவொடனே இங்கே பார்த்துட்டு இருந்தேங்க, ஏதோ இருக்குதானுங்க. எதுவுமே இல்லைங்க, குருவி வேணால் கத்திட்டு இருந்ததுங்க கையன்னு. சரி மேலே பார்த்தீங்க, மேலே ஏதோ காய் காய்ச்சிருக்குறானுங்க. இது பேர் வேறு மறந்துட்டீங்க, முருங்காய் மரம். இந்த முருங்காய் மரத்தை நான் பார்த்துட்டுங்க, ஏதோ காய் இருக்குதானே, காய் இல்லைங்க. அங்கே காமிக்கிறேனே வாழை மரம். அங்கே அந்த வாழை மரத்தில் வாழைக்காய் காய்ச்சிருக்குறான்னு தெரிலைங்க. அப்புறமேல் காமிக்கலாம் சரி, அப்புறமேல் போகலாம் சரி, அப்புறமேல் போய்க்கலாம் சொல்லி பண்ணேன். இங்கே இருக்கிற கோழி பார்த்தீங்க, இங்கே ஒன்றுமே இல்லைங்க, ஒரு கோழி கூட இங்கே இல்லைங்க. எல்லாமே வெட்ட விளையாட்டுருக்குங்க. சரி அங்கே மட்டும்தான் கோழி இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா கோழி குஞ்சுகள் தப்பிச்சு வெளியே வந்துச்சுங்க, எல்லாம் எடுத்து விட்டாங்க நினைக்கிறேங்க இந்த கோழியெல்லாம். அந்த சைடு எல்லாம் கோழி மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்க குஞ்சுக்கெல்லாம் அதோட அம்மாவை கண்டுக்கவே இல்லைங்க, குஞ்சுக்கு வரைக்கும் மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க கோழியெல்லாம். கோழியெல்லாம் உள்ளே இருக்குதுங்க, குஞ்சுக்கு மட்டும் மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. எல்லாம் இன்னும் நிறைய குஞ்சுகள் இருக்குதுங்க, நிறைய குஞ்சுக்கு நிறைய மேயிங். இப்போ பாருங்க இந்த சைடு காமிச்சிட்டு இருக்கேன். இந்த சைடு மசாலா கொஞ்சம் பார்க்கலாம் சரி பார்த்தேன். மசாலாலாம் ரொம்ப பெருசு ஆலைங்க, கொஞ்சம் தான் பெருசாக இருக்குதுங்க. அப்புறம் தென்னம்புள்ள பார்க்கலாம் சரி, தென்னம்புள்ள பார்த்தேங்க. தென்னம்புள்ளைக்கு ஏதோ பாடு வாசி வைக்கணுமானே பார்த்தா பாடு வாசி வைக்கிறதுக்கு நிறையா இருக்குதுங்க இந்த தென்னம்புள்ளைங்க. சரி இந்த சைடு எங்கேயாச்சும் தென்னம்புள்ள குறுத்து விழுந்துருச்சான்னு போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன். இந்த மரத்தோட பேர் என்னன்னு தெரியலைங்க, இந்த மரத்தோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது எதுவுமே இல்லைங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த சைடு மட்டும் தென்னம்புள்ள வைக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி இந்த சைடு போனால் இப்போ கண்ணுக்குட்டி எழுந்திரிச்சு நிற்கிறேன். கண்ணுக்குட்டி தொட்டு பார்க்கலாம் சரி தொட்டு பார்த்தேங்க. தொட்டு பார்த்தா ஒன்றுமே பண்ணேங்க. சரி இந்த சைடு கண்ணுக்குட்டி உட்காந்துட்டு அந்த சைடு போய் படுத்துக்குன்னு தெரியும். இது எப்பவுமே அவ்வளோ சீக்கிரம் படுத்துக்குங்க, இது எப்படியே எந்திரிச்சிருச்சுங்க. சரின்னு கோழியை பார்த்தீங்க, கோழி அதே வேலை தாங்க, அது பறிச்சிட்டே இருக்குதுங்க. என்ன தான் பறிச்சிட்டே இருக்குதுன்னு தெரியலைங்க இந்த கோழிகளுக்கு. அந்த கண்ணுக்குட்டி சாப்பிட்டு இருந்தீங்க. இந்த கோழி இருக்குது பாருங்க, இந்த கோழியெல்லாம் வந்தவுடனே நம்மளை எடுத்து விடுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்குதுங்க. இதுகளுக்கெல்லாம் இன்னும் மூளையிலையும் மற்ற கோழிகளுக்கெல்லாம் மூளை இருந்தனால தான் வெளியே வந்துருச்சுங்க. இது அவ்வளோ சீக்கிரம் மூளை இல்லைனாலும் உள்ளேயே உட்காந்துருக்குதுங்க இந்த கோழி. நம்மளை எடுத்து விடுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்குதுங்க. அப்புறம் 6 மணிக்கு எடுத்து விடலான்னு சொல்லி 6 மணிக்கு எடுத்து விடலான்னு சொல்லி விட்டேங்க. 6 மணிக்கு எடுத்து விட்ட உடனே நான் வீடியோ போடுறேன். சண்டே 6 மணிக்கு எடுத்து விட்ட உடனே வீடியோ போடுறேன். சரின்னு கோழியெல்லாம் இந்த கோழியெல்லாம் குட்டு போட்டதெல்லாம் வச்சு பறிச்சுட்டு இருக்குதுங்க பாருங்க. எவ்வளோ குட்டு போட்டாலும் அதுக்குள்ளே என்ன தான் இருக்குமோ பறித்து பார்த்து எல்லாத்தையும் தின்னுட்டு இங்கே திரும்பி பறித்து பார்த்துட்டு இருக்குதுங்க உள்ளே ஏதாச்சும் இருக்குதானே. சரின்னு கண்ணுக்குட்டி பார்க்குறேங்க, அதே மாதிரி படுத்துட்டு இருக்குதுங்க. பார்த்தா தண்ணிக்கிட்ட படுத்துட்டு இருக்குதுங்க. இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.